அமைதி என்னன்னு தெரியல அப்படின்னா கவலை இருக்கா? இல்லை. பயம் இருக்கா? இல்லை. போட்டி பொறாம இருக்கா? இல்லை. அப்போ எதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் சொன்னால் புரியுது. கோபம்னா புரியுது, அமைதி மட்டும் புரிய மாட்டேங்குது நமக்கு. மற்றதெல்லாம் எது சொன்னால் புரியுது, வஞ்சகம் சூழ்ச்சி எது சொன்னாலும் எல்லாமே புரியுது, அமைதி மட்டும் புரிய மாட்டேங்குது. சரி, இப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இது எதெல்லாம் இல்லையா நம்மகிட்ட அப்படின்னா அமைதி தான் இருக்குன்னு அர்த்தம். அமைதி இருக்கும். எந்த ஒரு விஷயமும் உங்களை உணர்ச்சி வசப்படாது. உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்கனாலே நீங்கள் ஒன்று கவலையில் இருக்கிறீங்க, இல்லை பயத்தில் இருக்கிறீங்க, இல்லை குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அமைதியே இருக்கு அப்படின்றத, அதெல்லாம் இல்லை அப்படின்னா இருக்கு, அமைதியில தான் இருக்கிறோன்னு அர்த்தம். இல்லை எனக்கு என்னென்னு புரியல, தெளிவு வேணும்னு கேளுங்க, அதை பற்றி தெளிவு வேணும்னு கேளுங்க. மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு இன்னொரு சாட்சி, நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, சும்மா உட்காந்துக்கிட்டே மனசில் அமைதினா போதையில் தான் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒன்றில் இருப்பதாக நினைத்துக் கொள்கிறீர்கள். நான் பெரும் பாக்கியத்தை அடைந்து விட்டேன், ஞானத்தை அடைந்து விட்டேன். நீங்கள் அமைதியில் இல்லை, போதையில் இருப்பீங்க. அமைதியில் இருந்தால் நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருப்பீங்க, ஒரு காரியம் செய்துட்டு இருப்பீங்க, உங்கள் உடல் இயங்கி கொண்டு இருக்கும். அமைதி இருக்கு, உடலும் இயங்கலை அப்படின்னா தூக்கத்தில் இருப்பீங்க, இல்லைன்னா போதையில் இருக்கிறீங்க நீங்கன்னு அர்த்தம். இவர்கள் பெரும்பாலும் அவர்கள் தியானத்தில் இருக்கிறாருன்னா போதையில் இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ மனசு அமைதியாக இருந்தால் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்கயா. மனசு கெட்டு போயிடுச்சுன்னா வேலை செய்வீங்களா? அவன் ஏதோ கஷ்டத்தில் இருக்கான்பா, விட்டுருப்பா அவனை அப்படின்னு இல்லையா? சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா மன கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா அமைதியிலலாம் இல்லை. அமைதி அடைஞ்சா உங்களை கழுவிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மனம் அமைதி இருந்தால் உடல் வேலை செய்யும், உடல் வேலை செய்யவில்லை என்றால் மனம் அமைதியாக இல்லை என்றார். அவள் மனசுக்குள்ள என்ன வந்துருச்சு? இப்போ கெட்டது வந்திருக்குன்னு அர்த்தம், உருவம் வந்திருக்குன்னு அர்த்தம். மனசுக்குள்ள உருவத்தை கொண்டு வந்தீங்க, மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வேலை செய்யக்கூடாது ஆக்சுவலாக. அப்போ உருவத்தை கொண்டு வராதிங்க மனசுக்குள்ள. உங்கள் மனதிற்குள் உருவம் வந்தால் நீங்கள் நிம்மதியற்று விடுவீர்கள். மனசுக்குள்ள கடவுளை வச்சிருக்கேன்னு சொல்லி கடவுளுக்கு ஒரு உருவத்தை வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி நிம்மதியாக இருப்பீங்க? மனசுக்குள்ள உருவமே வரக்கூடாது. நீங்கள் சொல்றீங்க மனசுல கடவுளை தான் வச்சிருக்கிறேன்னு, அப்புறம் ஏன் பிரச்சனையே வருது? மனசுக்குள்ள கடவுளை உருவமாக வச்சிருக்கீங்க, அதான் உங்களுக்கு பிரச்சனை வரும். மனசுக்குள்ள உருவம் போகவே கூடாது. உருவம் பூரா அவங்க மூளைக்குள்ளவே நிற்கணும், அதுக்கு தான் எண்டு. அதோட நிறுத்தி மூளையை தாண்டி மனசுக்குள்ள வந்துடக்கூடாது. உருவம் பூரா அவங்க மூளைக்குள்ள இருக்கட்டும், மனசுக்குள்ள வரக்கூடாது. அதனால படம் வரைங்க, கல்ல வரணுங்க, எதில் வேணா சரிக்கு என்ன வேணா வச்சுக்கோங்க, அது அவங்க மூளையோட நிற்கணும். மனசுக்குள்ள உருவம் கடவுள் உள்ள வந்துடக்கூடாது, கடவுளுக்கு உருவம் உள்ள வந்துடக்கூடாது. எந்த உருவமே மனசுக்குள்ள வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா மன அமைதி கெட்டு போயிடும். நீங்கள் ஆன்மீகம்னு சொன்னாலும் சரி, என்ன வேணாலும் தியானத்தில் நிஷ்டை என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டேங்க, பிரச்சனையோட தான் இருப்பேன். அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு தான் உங்களுக்கு போதை தேவைப்படுது. ஏன் பெரும்பாலான ஆன்மீகவாதிகள் சொல்லிட்டு போதையில் இருக்கிற காரணம் தான், உருவத்தை உள்ள வச்சுட்டாங்க, புரியல, அதனால் அவனுக்கு போதை தேவைப்படுது.